நான் என்ன பேசுகிறது ஆல்ரெடி என்னென்ன பண்ணியிருக்கணும் எல்லா கிளிம்ஸ்லேயே நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. நீங்கள் நினச்சிருக்கீங்க இது என்ன ஒரு கலர்ஃபுல்லாக வேர்ல்டு வருது, இது பார்த்தா நெக்ஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு 2040 வருது, சாங் பார்த்தா ட்ரோல் சாங்கு, இது எல்லாம் எங்கே கனெக்ஷன்னுட்டு சின்ன ஒரு இது சொல்கிறேன். இது ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி. நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது, பட் அது ஒரு ஃப்ரூட் சாலட், எல்லாமே ஒன்று கப்பில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம் இது. இதில் வர டீகோடிங் ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கிறேன். என்னன்னா, நீங்கள் பார்க்கும்போது ஒரு பக்கா கமர்ஷியல் படம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அப்படியே இருக்குது. பட் இன் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அது என்னன்னா, த ஹோல் வேர்ல்டே கொண்டு வந்து ஒரு செட்டில் வச்சு பண்ண படம் இது. இங்கே யூரோப்பியன்ஸ் இருக்கிறாங்க, அமெரிக்கன்ஸு, ரஷ்யன்ஸு, ஆப்ரிக்கன்ஸு எல்லாருமே இருக்கிறாங்க, இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. ஹோல் வேர்ல்டு ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி ஒரு இது. அதுக்கு ஒரு லேயர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்த ஒரு ஸ்டோரி, நீங்கள் அதெல்லாம் நான் டீகோட் பண்ணுறதுக்கு எதுக்கு படக்கு போகணும் அப்படி இப்படி நினச்சா அது வேண்டாம். நீங்கள் ஆராம்சே ஒரு படம் பார்க்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் திங்க் பண்ணால், ஒரு ஹவுஸ் பார்த்தா ஒரு ஹவுஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காஸ்டியூம் பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, அதில் ஒரு மீனிங் இருக்குது. அது நீங்கள் டீகோட் பண்ணலாம் இந்த படம். அந்த மாதிரி பெரிய ஒரு மெட்டபரிக்காக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ண ஒரு படம் இது. அப்புறமா இன்னொரு ஒரு இது சொல்கிறேன். எல்லாருமே என்னன்னா, இப்போ நாங்கள் படம் பண்ணும்போது நான் இது ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு சொல்கிறது ஒரு இது ஸ்டைலு. இதில் ஒரு சின்ன இது பண்ணியிருக்கிறேன். இது நீங்கள் சொல்லணும், நான் கேட்கணும். அதுக்காக இந்த படம் பண்ணியிருக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங். ப்ளீஸ் சப்போர்ட் யூஐ. என்னென்னா, அப்போது ஃபஸ்ட்டு படம் பண்ண மாதிரி கொஞ்சம் இதாச்சு, தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. அது கரெக்டாக இங்கே அந்த 20-25 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி அது ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு, போஸ்ட்போன் ஆச்சு. அதுக்காக கரெக்டாக ரிலீஸ் ஆகலை. என் படம் ரொம்ப நீங்கள் பார்க்கல. ஓகே, இப்போது நான் ஒரு பேன் இண்டியா ஒரு அட்வான்டேஜ் வந்திருக்கு. இந்த படம் இப்போது டைரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ ஷுட் தேங்க் ஆக்சுவலி என்ன ஹீரோயின் ரீஷ்மா. நீங்கள் சாங் பார்த்துருக்கீங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன்ட்டு. அப்புறமா லஹரி ஃபிலிம்ஸ், அவருக்கு நான் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு கிராண்டர் இது வந்திருக்கேன்னா மனோகர் நாயுடு, அப்புறமா கேபி ஸ்ரீகாந்த், நவீன், சந்துரு, இவர் எல்லோரும் சப்போர்ட் இருக்குது. அப்புறமா தேங்க்யூ சார், நீங்கள் வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு யுவர் பிளெஸ்ஸிங் அண்ட் யுவர் சப்போர்ட் நீடுன்னு சொல்லிட்டு செலவு பண்ணுறேன். ஓகேயா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் மூவி ப்ரமோஷனுக்கு, யூஐ ப்ரமோஷனுக்கு வந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் உங்களெல்லாம் பார்த்து மீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் நல்லா தமிழ் பேச வரல, பட் ஏன்னா தப்பாக பேச மன்னிச்சிடுங்கோ. இப்போது நான் கேரக்டர் பற்றி, நான் மூவி பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாது. பட் I'm sure in just like 3 days you all will enter the UI world and you will expect the unexpected, because as you all know, Upi sir not only has pan-India fans but pan-world fans, and he stands out from everyone, creates magic in his work, and everybody is excited. And I believe that here also they'll give massive response. And hope you all enjoy the movie as much as we enjoyed making it. Thank you so much. Nandri. மியூசிக் டைரக்டர் அஜினிஷ் லோக்நாத் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த விஷுவல்ஸு அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்து அவர் நினச்சாரு இதுக்கு ஒரு வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ஒரு மியூசிக் வந்து நல்லா இருக்கான்ட்டு. அதுக்காக நாங்கள் ஹங்கேரி போயிட்டு அங்கே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு நீங்கள் அது யூ கேன் என்ஜாய் பண்ணுறீங்க தியேட்டரில் பார்த்தா. அந்த மாதிரி ஒரு சவுண்ட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. வேறு ஆர்ட் டைரக்டர் சிவகுமார் இந்த படத்துக்கு வேலை பண்ணியிருக்காங்க. இஸ் அ வெரி யூனிக் ஆர்ட் டைரக்டர். கேஜிஎஃப் பண்ண ஆர்ட் டைரக்டர். அவரும் வெரி ஆர்டிஸ்டிக் மைண்ட் அவருது. அவர் இந்த மாதிரியெல்லாம் செட்டு போடுறது அதெல்லாம் அவருக்கே ஒரு ஆர்டிஸ்டிக் இது இருக்கணும். அவருதெல்லாம் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் இருக்குது இந்த படத்துக்கு. ரொம்ப டெக்னீஷியன்ஸு, கிராஃபிக்ஸு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அந்த எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் இந்த ஒரு இது எடுத்துகிட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன்.
4 மணி நேரம் 20 நிமிஷம் போகுதுன்னு சொன்னாங்க. ஐயோ இல்லை சார், அதெல்லாம் இது இல்லை சார். 2 hours 10-12 minutes அவ்வளோதான் சார். ஓகே, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கேட்டது. அப்புறமா 2 climax இருக்கெல்லாம் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை சார், ஓகே, ரைட். யூ 100 climax இருக்கு சார், நீங்கள் திங்க் பண்ணா. இல்லைன்னா ஒரே கிளைமேக்ஸ். சார் அப்போ அந்த டைட்டில் வந்து யூன்னு இருக்கு, பட் அது வந்து குதிரை லாடம், ஹார்ஸ் ஷூ மாதிரி இருக்கு. ஹார்ஸுக்குலாம் அந்த ஸ்டோரிக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? டெஃபினெட்லி கனெக்ஷன் இருக்கு சார். அப்போ அந்த ஹார்ஸுக்கு வந்து ஒரு கொம்பெல்லாம் வச்சிருக்கீங்க தலையில். ஆமாம் சார். அது என்ன ஸ்பெஷல் சார் அது? நீங்கள் படம் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி உக்காரலாம் சார். அதுக்காக நீங்கள் படம் பாருங்க சார். ஓகே சார் காமிச்சிருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து பசி பட்னிலாம் காமிச்சிருக்கீங்க. பட் ஆனால் எல்லார் கையிலையும் மொபைல்ஸ் கொடுத்துருக்கீங்க, மொபைல் பார்க்குறாங்க. ஸோ வருங்காலத்தில் இந்த மொபைல் அடிக்ட் ஆகி இந்த மாதிரி நிலைமைக்கு வருவாங்கன்றதை இப்போ முன்கூட்டியே பண்ணீங்களா? சார் அது எப்படியாரும் நினைக்கலாம். இப்போவும் மொபைல் இருக்கு, அது யூஸும் பண்ணலாம், அது மிஸ்யூஸும் பண்ணலாம். அது ஒரு சிம்பிள் இது சார், அவ்வளோதான். சார் யூஐனா நீங்களும் நாங்களும் அர்த்தமா? யூஐ பாருங்க, நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துட்டீங்க, இன்யாரா கேட்டால் இன்னொரு டைட்டில் கொடுக்குறாங்களான்னு கேட்குறேன். சார் அமீர் கான் பார்த்து வந்து விஷ் பண்ணாரு, சரிங்களா? அப்புறம் வந்து அந்த 2040 காட்டியிருக்கீங்க, அதுக்கு என்ன சொன்னார் அமீர் கான்? சார் அவர் சொல்லி அங்கே வீடியோல சொல்லியிருக்கிறேன் சார். அவர் இல்லை சார், அவர் இங்கிலீஷில் பேசினாரு, ஹிந்தியில் பேசினாரு, தமிழ் ஆளுக்கு அவ்வளோ புரியல, அது கேட்குறேன். ஓ, இங்கிலீஷில் பேசியிருக்காங்க. தமிழ் ஆளுக்கு அவ்வளோ புரியல சார். அமீர் கான் என்ன சொன்னாருன்னு சொல்லி தமிழில் சொல்லலாம். அப்படியா? ஓகே ஓகே. என்ன அப்ரிஷியேட் பண்ணாரு, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு, ரொம்ப எல்லாருமே ஈவன் ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குன்னு சொன்னார். எல்லா மக்களும் ரசிக்கிறாங்க, இது நான் ரொம்ப ரசித்தேன்னு சொன்னார். சார் யூஐ அது பார்க்கும்போது நாமும் சிம்பிள் வருது சார். நாமம் ஒருவேளை நீங்க ஸ்பெசிஃபிக்காக அதான் வச்சீங்களா? நடுவில் வந்து நெருப்பு இருக்கிற மாதிரி பாருங்க, இன்னொரு டைட்டில் வந்துடுச்சு, நாமம். தேங்க்யூ சார். கேஜிஎஃப்க்கு அப்புறம் அந்த கண்ணை தூக்கிட்டு வர மாதிரி காமிச்சிருக்கீங்க. இல்லை சார், இது ஃபேன் இண்டியா. யார் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அது ஃபேன்ஸ் தான் பேன் இண்டியா பண்ணுறாங்க சார். எனக்கு பேன் இண்டியா, நீங்கள் தான் பேன் இண்டியா, நீங்கள் இல்லை. அவரை வச்சு நீங்கள் ஏதாவது படம் டைரக்ட் பண்ணுற ஐடியா இருக்கா சார்? யார் சார்? பக்கத்தில் பார்த்துருக்கீங்க. உங்களை வச்சா டெஃபினட்டா ஆமாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா டெஃபினட்டாக பண்ணுறேன். ஓகே. ப்ரொடியூசர் யார் சொல்லணும்? நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஓகே, இல்லை நானே ப்ரொடியூஸ் பண்ணணுமா? இங்கே ப்ரொடியூசர் இருக்கிறாங்க. சார் உபேந்திர சார், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. இது எங்கே இருக்கு சார்? டுவர்ட்ஸ் யுவர் ரைட். சார் சார் படத்துல அந்த ஃபேமிலி இருக்க மாதிரி காட்டுறீங்க, பஞ்சத்துல இருக்க மாதிரி. அங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே காஸ்டியூம் இல்லாம எல்லாமே ரொம்ப அழுக்கா இருக்காங்க. ஆனா அவங்க போட்டிருக்க மாஸ்க் வந்து புதுசாவே இருக்கு சார். ஏன் சார் அது கொஞ்சம் கவனம் செலுத்தா முட்டீங்க? எந்த மாஸ் சார்? மாஸ்க் போட்டுருக்காங்க, அது வந்து புதுசா இருக்கு. அதான் புதுசா இருக்கா? இல்ல சார், நியூ மாஸ்க் வந்து இட் இஸ் நியூன்ற. நீங்க எல்லாரும் ஃபேமிலி பஞ்சத்துல இருக்காங்கன்னு காட்டுறீங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்க மாதிரி. சார் செல்போன் ஓகே விட்டுருங்க, அந்த மாஸ்க் வந்து புதுசா இருக்கு சார். அது ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன்ல வருது சார். சார் கூலி பத்தி பேசணும் சார். ஆனா பாட்டு இங்க ஒரு பாட்டுல வந்து ரஜினி டிஷர்ட் போட்டிருந்தாங்க அந்த சாங்ல. அது என்ன பர்பஸ் சார்? என்ன அது சார்? இது ஷூட் பண்ணி ஒன் இயர் ஆச்சு சார். இது அப்போவே பண்ணது. அப்போ கூலி இன்னும் பண்ணலனா, இது அப்போவே பண்ணல. இது ரிலீஸும் பண்ணல, அது ரிலீஸும் பண்ணணும்னுட்டு. அப்புறமா ஒரு பர்த்டே வந்திருக்கு இல்லையா, அதுக்காக நான் இது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணேன், ஒரு 4 lines அவ்வளோதான். சார் இதுல இருந்து இன்னொன்று 2040 ஜாதி வேலை. இது ஒரு கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது. இப்போ வந்து ஜாதி வந்து சர்டிஃபிகேட்டில் போடுறாங்க. 2040 வந்து நீங்கள் இப்படி யோசிச்சிங்களா உடம்புல போடுவாங்கன்ட்டு? ஜாதியோட சிம்பிள் இம்ப்ரூவ்மெண்ட் சார். ஜாதியோட சிம்பிள் கம்பல்சரி இருக்கும் 2040 உங்கள் மைண்ட் தாட்டில். எல்லார் மைண்ட்லேயும் அது இருக்கு சார். Thank you so much. Thank you to the entire press.